டேய் காக்க வெட்டி வந்தியா? நேரம்தான். என்னது கக்கூஸ் பண்ணுமா? உங்ககிட்ட நான் சீக்கிரம் தான் சொன்னேன். இதுல என்ன சீக்கிரட்? எல்லாரும் தான் கக்கூஸ் பண்ணணும், குளிக்கணும். போகடா, இதுக்கு மேல என்னால போறதுக்கு முடியாது. யோ மணி, எங்க போற? திங்கிங் பண்ண போறேன். மணி பேக்ல எடுத்துடா. மணி, ஐயோ, இவ்வளவு பெரிய காட்டுல ஒதுங்கிறது ஒரு இடத்த காணுமே. மணி மணி, மணி. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய். டாய். பூஜா உள்ள போயிடா. டேய் யாராவது காப்பாத்துங்கடா. மணி, மணி இங்க வா மணி. மணி, ஐயோ டேய் யாரோ வாங்க இங்க. காப்பாத்துங்கடா. ஐயோ ஐயோ. டேய் மகேஷ், மகேஷ் ஸ்விம்மிங் தெரியாதா? அப்புறம் எதுக்கு குதிச்ச? ஐயோ ஐயோ. போடா சோடா புட்டி. மகேஷ், மகேஷ் மகேஷ் போ. மேல கை வைக்கிற பழைய காலிகளே வேலை இல்லைன்னு வாயில சொல்ல. அட யாரா அவன்? ஐயோ, இருந்த ஒரு செட்டிங் கீஸ்டானுங்க. என்ன நானே உருள்து எதுக்கு போட்டு போறானுங்க? ஓஹோ பரவாயில்லையே, இது நல்ல பிசினஸா இருக்குதே. ஆஹா, ஒரு இன்னும் கொஞ்சம் கீச்சுக்கலாம். அடேங்கப்பா, அட கிழிய கிழிய காசு போடுறானுங்க. ஆஹா, ஐயோ, ஓ அம்மா தாயே பிச்சை போடுமா. கொஞ்சம் சிச்சின் தான் போட்டு போயேன். ஆஹா ஆஹா, இப்படி தெரிஞ்சுதான் பிறந்ததுல இருந்து தொழில் செஞ்சிருப்பேனே. ஏங்கப்பா நல்ல வசூல்ரா. God is double great. நான் ஒரு சாய வாங்கி வாப்போ. முதல்ல வண்டி தொடங்கடா. எடுத்த உடனே எஞ்சினுக்கு வந்துட்டானுங்க.
புதுசா? குட், வெரி குட். உனக்கு எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியாதுல்ல? கைய காட்டு பார்க்கலாம். பர்ஃபெக்ட். உனக்கு ரொம்ப நல்ல கை. விரல் பாத்தியா? இந்த வேலைக்குன்னே இருக்கு. யார் மேலேயும் படாத கை. இவ்வளவு நாளைக்கு இன்னைக்குதான் ஒரு நல்ல கைய அமைச்சிருக்கா. கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி செய்யி. போ, முதல்ல கால்ல இருந்து ஆரம்பி. ஆயில் எடுத்துக்கோ. மெதுவா கொஞ்சம் அழுத்தமா காலை பிடி பாப்போம். அவ்வளவு அழுத்த கூடாது. மெதுவா லைட்டா விரல்ல மட்டும் பிரஷர் கொடுத்து. அப்படிதான், அப்படிதான். இன்னும் கொஞ்சம் மேல வா. இன்னும் கொஞ்சம் மேல. இன்னும் கொஞ்சம் மேல. இன்னும் கொஞ்சம். ஹலோ ஹலோ, யாரு? பேச மாட்டேங்கிறான். உன் பொண்ணுங்க தான் இருக்கும். அப்பா அவங்க இல்லப்பா, வந்தப்புறம் சொல்றேன். அப்புறம் மாறி மாறி ஃபோன் பேசுங்க. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ரா. போன் எடுத்ததே வேலைக்காரிதான். ஏதோ அவதான் ஹவுஸ் ஓனர் மாதிரி யார் வேணும் கேக்குறா. எல்லாம் வேஸ்ட். ஓடி போனா மட்டும் இல்ல, செத்து போனா கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்க. போ, நீ போய் பண்ணு போ. அனிதா, அடுத்தது நீதான். அட போடா, நான் காணாம போயிட்டேன்னு அப்பா அம்மா துபாயில இருந்து வருவாங்க நினைச்சியா? ஐயோ, அவங்களுக்கு 1 மாசம் சம்பளம் போயிடும். உனக்கு தெரியாது விஷ்ணு, எனக்கு 3 வயசு இருக்கும்போது எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. ஹலோ அப்பா, நான் மகேஷ் பேசுறேன். மகேஷ்பா. தெரியுதுடா, நல்லா தெரியுது. எனக்கு மட்டுமா? ஊருக்கே தெரியாது யார் மகேஷ்ன்னு. வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டியாடா. எவனை பார்த்தாலும் உன் புள்ள ஓடி போயிட்டான்னு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்கறான். ஏண்டா, போனதுதான் போனேன், தனியா போய் தொலைங்க. நீ பொண்ணுங்களை வர இழுத்துக்கிட்டு போய் போலீஸ் தேடுறானுங்கடா உன்னை. கேட்கறதுக்கு பெருமையா இல்ல? மேல உங்க அப்பனுக்கு நீ என்ன பண்ண முடியும்? என்னடா இது, நம்ம போயிட்டுமே நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? ஒரு வார்த்தை, எங்கடா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? நம்ம வந்து ஒரு 4 நாள் இருக்காது. அப்ப இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்கு போல நம்மள மறந்துடுவாங்களா? ஏய், எதுக்குடா போனோம்? தேவையே இல்ல. இதே மாதிரி நம்மளால இருக்க முடியாதா? அதான்டா ஃபாரின்ல 18 வயசு ஆனோன்னு தனியா போயிடுறான். நம்ம தான் அப்பா அம்மா வேணும்னு வீட்டுல இருந்து நாசமா போயிடுறோம். போட, இனிமே நான் வீட்டுக்கே போக மாட்டேன். எங்க அப்பாக்கு என்னை விட ராத்திரி வேலைக்காரிகிட்ட படுக்கிறது தான் முக்கியம். யார் கண்டது நேரம் குழந்தை ஏதாவது பிறந்திருக்குமோ என்னவோ. வாடா. இந்த தண்ணி வரவே கட்டன் படுங்க. நாளைக்கு வேற ஏரியாவுக்கு போகணும். எப்படி வசூல்னு தெரியல. எனக்கு என்ன ஆச்சு? ஹரிஷ், ஹரிஷ், என்னடா ஹரிஷ், என்னடா உடம்பெல்லாம் சுடுது? என்ன மழைடா, என்ன ஊரோ. பாரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏய் ஹரீஷ், இந்தா மாத்திரையை முழுங்கடா. இந்தா இந்த தைலத்தை தேய்க்கிறேன். கையை காட்டு, அந்த கையை காட்டு. ஏய்
என்னதுடா அது? கோக்கு. நல்லா தேச்சு. டேய் கொண்டாத. கோக்கு. கொண்டாத. கோக்காடா இது? வா அப்படி. வாடா. என்ன? வெளில வாடா. வாடா அப்படி. என்ன? சீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? பொம்பளை பசங்களை பக்கத்துல வச்சு தண்ணி அடிக்கிறியே, அப்படி என்னடா உனக்கு ஃபீலிங்கு? என்ன உங்க அப்பா கெட்டு போயிட்டான், வேலைக்காரி வச்சிருக்கானா? எங்க அப்பா சரியில்லை தண்ணி அடிக்கிறேன், எங்க அம்மா சரியில்லை ஊர் விட்டு ஓடி வந்துட்டேன்னு ஏதாவது சாக்கு போய் சொல்றீங்களே, உங்களுக்குன்னு சுய புத்தி இல்ல? ஏதாவது காரணம் கண்டுபிடிங்க கெட்டு போறதுக்குன்னு. தண்ணி அடிச்சா மட்டும் உங்க அப்பா திரும்பிடுவானா? இப்ப வர்றா, இப்ப வேணா சுகமா இருக்கலாம், வாழ்க்கையே ஜாலியா போற மாதிரி தெரியலாம். ஆனா 5 வருஷம் கழிச்சு பார்த்த நீயும் பாட்டில் மட்டும் தான் இருப்ப, வேற எவனும் இருக்க மாட்டான். அப்புறம் நீ ஆசைப்பட்டாலும் படிக்க முடியாது, எவனும் உனக்கு வேலையும் கொடுக்க மாட்டான். கடைசியில பைத்தியக்கார மாதிரி சுத்தணும்டா. இல்ல என்ன மாதிரி கண்ட கண்ட புத்தகங்களை விட்டு பொழைக்கணும். உங்களை நம்பி வந்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. பூஜா இந்திரி, பூஜா, பூஜா, ஹரிஷ், பூஜா, இந்திரி, இந்திரி உன் பேண்ட காணோம். பேண்ட் வந்தது கூட தெரியாம தூங்குறா பாரு. ஹரிஷ், ஸ்னோ, ஸ்னோ, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. வீட்டுல இப்படிதான் இங்க வந்து உயிர் எடுக்கிறீங்களேடா. ஏய், மகேஷ் எங்கடா போயிருக்கான்? கலங்கத்துல எதுக்குடா போவான்? திவ்யா, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ போ, நான் அப்புறம் வரேன். உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் எங்கள் பேரண்ட்ஸ் அவ்வளோ தூரம் கண்டிப்பாக இருந்தாங்கங்கிறது அந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. அவங்க சொன்ன பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் அன்னைக்கு தான் தெரிஞ்சது. எங்கள் 2 பேருக்குமே வாழ்க்கையை பற்றி ஒரு பயம் வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியல. அடி பாவி, ஏண்டி இப்படி பண்ண? எங்கிருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எல்லாத்தையும் கெடுத்துட்டேடி. உங்க அப்பா திருந்தனவன் தானே நீ வீட்டை விட்டு ஓடி வந்த. இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு அவரை பாப்ப?
அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேடி. ஏய், அப்படி என்னடி அரிப்பிடுக்குது உனக்கு? சேஃபா இருந்தியா? சேஃபா இருந்து தொலைச்சியா? காண்டம் யூஸ் பண்ணனா? இப்ப பிரெக்னென்ட் ஆனா என்னடி பண்ணுவ? எல்லாமே நாசமா போயிடுமே. சும்மாவே உங்க அப்பா உன்னை அப்படி பேசுவாரு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஏய், பெருசா டாக்டர் ஆகணும்னு ஏன் மட்டும் இருந்தா பத்தாதுடி. கண்ட்ரோல் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். அந்த பொறுக்கிதான் உன்னை தொட்டானா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? உன்னெல்லாம் சீ.